சவுத் ஆப்பிரிக்கா வந்து வெரி புவர் ரன் அப் இன்டு திஸ் டோர்னமெண்ட். Afghanistan will definitely compete with South Africa. பவுமாக் as a captain அவருக்கு ஒரு லக் இருக்கு நானி சார். ஆப்கானிஸ்தான் மேல நம்பிக்கை இருக்கு. அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா செம்ம ஃபார்ம்ல இருக்காங்க. இப்போ ரிக்கில்டன் பயங்கர ஃபார்ம்ல இருக்காரு. பாட்டா விக்கெட் பாரு ஞாபகம் வச்சுங்க, பாகிஸ்தான்ல பாட்டா விக்கெட். வணக்கம் மக்களே, வெல்கம் டு டக் அவுட் ப்ரிவியூ ஆஃப் சாம்பியன்ஸ் ட்ராஃபி மேட்ச் பிட்வீன் ஆப்கானிஸ்தான் வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா. ரெண்டு நல்ல டீம்ஸ் வந்து களத்துல இறங்க போறாங்க. இந்த மேட்ச் வந்து எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா கராச்சி நேஷனல் ஸ்டேடியத்துல தான் நடக்க போகுது, பாகிஸ்தான்ல நடக்க போகுது. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங். இந்த ஒரு ப்ரிவியூ பத்தி பேசுறதுக்கு என் கூட நானி. வணக்கம் நானி, how are you? வணக்கம் யோமி. Okay, cool, fantastic. Straight away we'll get into the video. Obviously எனக்கு வந்து இந்த ஒரு வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு டீம்ஸ் எப்படி ஆரம்பிச்சிருக்காங்க கமிங் இன்டு திஸ் டோர்னமெண்ட் அப்படின்ட்டு நம்ம வந்து பாத்துடலாம். ஒரு பக்கம் ஆப்கானிஸ்தான் நல்ல ஒரு பில்டப்பா இருந்திருக்கு ஃபார் தெம் கமிங் இன்டு தி டோர்னமெண்ட். அவுட் ஆஃப் த 4 ODI மேட்சஸ் அவங்க ஆடினதுல வந்து 8 வின் பண்ணிருக்காங்க. இன்னொரு பக்கம் சவுத் ஆப்பிரிக்கா வந்து வெரி புவர் ரன் அப் இன்டு திஸ் டோர்னமெண்ட். அவுட் ஆஃப் 12 மேட்சஸ்ல கிட்டத்தட்ட 10 தோத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ப்ராப்பர் கேம் டைம் ப்ரிப்பரேஷன் அவங்களுக்கு. இப்போ ரீசெண்டா நடந்த ட்ரை சீரீஸ்லயும் ஸோ சவுத் ஆப்பிரிக்கா வந்து அண்ட் ஆப்வியஸ்லி அந்த ஒரு டீம்ல வந்து மெயின் பிளேயர்ஸ் ஆடல, பட் அவங்களுக்கு வந்து நாட் மச் ஆஃப் மொமெண்டம் ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா கோயிங் இன் டு திஸ் டோர்னமெண்ட். அந்த இடத்துல ஆப்கானிஸ்தானுக்கு அட்வான்டேஜா? யா, டெஃபினெட்லி ஆப்கானிஸ்தான் மச் இம்ப்ரூவ்ட் சைடு. பட் நான் வந்து இந்த ப்ரீ டோர்னமெண்ட் ஸ்டாட்ஸை வந்து நான் பெரிய லெவலில் எடுக்க மாட்டேன். பிகாஸ் டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் வந்து சவுத் ஆப்பிரிக்கால முக்கியமான பிளேயர்ஸ் யாருமே ஆடல. ஸோ அவங்க ஆடினது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே மாற்றி ஆடினாங்களே தவிர அந்த அளவுக்கு எதுவும் நீங்கள் வந்து இந்த சைடு இந்த பர்ஃபார்மன்ஸு அந்த சைடு அந்த பர்ஃபார்மன்ஸ்னு ஒன்றும் கிடையாது. பட் ஆப்கானிஸ்தான் வந்து என்னன்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்கானிஸ்தான் சவுத் ஆப்பிரிக்கானா நேச்சுரலி சவுத் ஆப்பிரிக்கா வந்து கன்வின்சிங் வின்னு நம்ம சொல்லுவோம். வேறஸ் இப்போ இருக்கிற நிலைமையை பார்க்கும்போது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் வில் டெஃபினெட்லி கம்பீட் வித் சவுத் ஆப்பிரிக்கா. பட் எண்ட் ரிசல்ட் வில் பி எனக்கு தெரிஞ்சு சவுத் ஆப்பிரிக்கா ஃபேவர் தான். ஓகே, ஸ்ட்ரைட் அவே அவரோட ப்ரெடிக்ஷன் சொல்லியிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி ஹெட் டு ஹெட் இன் ஐசிசி ஈவெண்ட்ஸ் சவுத் ஆப்பிரிக்கா வந்து டாமினேட் பண்ணியிருக்காங்க. 5 வாட்டி வின் பண்ணியிருக்காங்க. ஆப்கானிஸ்தான் ஸ்டில் நாட் ஒன் அகெயின்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ ஓகே டிஃப்ரெண்டான ஒரு வியூ. நானும் என் வியூ சொல்றேன், அப்புறமா சொல்றேன். பட் வேர் ப்ராபப்ளி சவுத் ஆப்பிரிக்கா ராதர் ஆப்கானிஸ்தான் ஹேவ் தட் அட்வான்டேஜ் இஸ் த ஸ்ட்ராங் bowling யூனிட். அவங்க பேட்டிங் யூனிட்டும் குறைச்சி இடப்பட முடியாது. 2023 வேர்ல்ட் கப்ல they showed lot of positives. நல்ல பேட்டிங் யூனிட் வச்சிருக்காங்க. அண்ட் இந்த கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த ஒரு பேட்டிங் யூனிட் நான் ஃபீல் பண்றேன். ராமுல்லா குர்பாஸ் அண்ட் இப்ராஹிம் ஜதரான் ஆப்வியஸ்லி ஒரு பிளாக் பஸ்டர் ஓப்பனிங் பேர். அதுலயும் எனக்கு வந்து ஒரு கீ யாருன்னு பாத்தீங்கன்னா ராமுல்லா குர்பாஸ். ஜத்ரான் வந்து ஓகே யா, பட் எனக்கு என்னமோ இவரு தான் மோர் கீ இன் திஸ் ஃபார்மேட்னு எனக்கு தோணுது. சார் வாட் டு யூ திங்க் ஆஃப் தட்? குர்பாஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் காக், வெதர் இட் இஸ் T20 ஆர் ODI கிரிக்கெட். அவர் வந்து பெரிய ஸ்கோர் அடிச்சாகணும். அண்ட் தி பார்ட்னர்ஷிப் வித் இப்ராஹிம் ஜத்ரான் அது வந்து அவங்க எக்கச்சக்க 100 பார்ட்னர்ஷிப். ஏன்னா அவங்க 2 பேரும் அந்த ஸ்டார்ட் கொடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க அவங்களோட மிடில் ஆர்டர் எப்பவுமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை. ஆப்கானிஸ்தானுக்கு தேர் மிடில் ஆர்டர். அதுக்கப்புறம் துடுமுன்னு பார்த்தா ஒரே ஆல்ரவுண்டர்ஸ் ஆரம்பிச்சிருவாங்க. நபி, ஒமர்சாய், ரஷீத் கான் அப்படின்னு சொல்லிட்டு நெய்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆல்ரவுண்டர்ஸ் தான். அங்க ஒரு குவாலிட்டியா வந்து ஒரு நடுவுல வந்து இப்ப இந்தியால இருக்க மாதிரி ஒரு விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், அதுக்கப்புறம் ரிஷப் பந்த், KL ராகுல், ஹர்திக் பாண்டியா, இந்த மாதிரி ஒரு சாலிடா ஹூ கேன் ஸ்கோர் ஹண்ட்ரட்ஸ், இவரை நம்பினா இவர் தனியா ஆடுவார் பாரு, அந்த மாதிரி யாரும் கிடையாது. இட்ஸ் அ கலெக்டிவ் பர்ஃபார்மன்ஸ் தான் ஆப்கானிஸ்தான் எப்பவுமே. அண்ட் T20ல இந்த கலெக்டிவ் பர்ஃபார்மன்ஸ் ஈவன் இஃப் தி ஓபனர் ஃபெயில் ஆனா கூட இந்த கலெக்டிவ் பர்ஃபார்மன்ஸ் 20 ஓவர் தள்ளி ஒரு டிஃபெண்டபிள் ஸ்கோரை எடுத்துடலாம். வேறஸ் ஒன் டே கிரிக்கெட்ல அது ஏமாத்த முடியாது. ஸோ அட் தி டாப் ஒன் ஆஃப் தெம் குர்பாஸ் ஆர் ஜத்ரான் இன்னிங்ஸ்ல 45 ஓவர் ஆடி ஒரு 100 அடிச்சே ஆகணும். அங்க வந்து ஐ திங்க் அகைன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா வித் ரபாடா வித் த நியூ பால், யான்சன் 2 பேரும் மோர் தென் அ ஹேண்ட்ஃபுல். அங்க வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு விக்கெட் முதல்ல பவர் பிளேலயே போச்சுன்னா 1-2 then they are going to struggle. சரி, ஓகே, ஃபேர் பாயிண்ட். பட் சேயிங் தட் ஐ திங்க் எனக்கு ஓரளவு நம்பிக்கை எனக்கு இருக்கு இந்த பேட்டிங் ஆர்டர். இப்போ நம்ம பங்களாதேஷ் அந்த மாதிரி பேட்டிங் ஆர்டரோட இவங்க டெஃபினெட்லி ஃபார் பெட்டர் சூட்டட். அந்த ஒரு ஃபைட் டெஃபினட்டா இருக்கும் அவங்களுக்கு. அதுலயும்
நம்ம அஸ்மத்துல்லா உமர்சாய் ஓடிஐ கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஐ திங்க் இஸ் கோயிங் டு பி ரியலி த கீ. ஏன்னா அவர் வந்து எனக்கு வந்து சேப்பாக்ல ஒரு மேட்ச் நான் பார்த்தேன் போன வேர்ல்ட் கப்ல. சரியான ஒரு ஆட்டம் ஆடினாரு. 100 அடிச்சாரான்னு தெரியல, பட் ஒரு சரியான ஒரு கான்ட்ரிபியூஷன். இஸ் ரியலி எனக்கு என்னமோ இந்த ஒரு ஃபார்மேட்ல தான் ஹி இஸ் ஃபார் பெட்டர் சூட்டட் அப்படின்ட்டு எனக்கு தோணுது. இது மாதிரி நீங்க வந்து இந்தியா பங்களாதேஷ் வீடியோ சொல்லியிருந்தீங்க, எக்ஸ் ஃபேக்டர் பிளேயர்ஸ் எந்த ஒரு டீம்லயும் தேவை அப்படின்ட்டு. இந்த டீம்ல பல எக்ஸ் ஃபேக்டர் பிளேயர்ஸ் இருக்காங்க நானே சார். bowling டிபார்ட்மெண்ட்லயும் சரி, ஒரு மாதிரி இந்த மாதிரி பேட்டிங் டிபார்ட்மெண்ட்லயும் அங்கங்க பாத்தீங்கன்னா they have players who can win the match on their own right on that day. அது வந்து பியூர்லி நிறைய எக்ஸ் ஃபேக்டர்லாம் இல்ல. எனக்கு தெரிஞ்சு ரஷீத் கான் இஸ் எக்ஸ் ஃபேக்டர். அவர் 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 ஆடினார்னா அவர் எந்த டீம் கூட ஆட்டும். குர்பாஸ்ல இருந்தாங்க 100 குர்பாஸ். இவங்கெல்லாம் கண்ட்ரிபியூட்டருங்க. எக்ஸ் ஃபேக்டர்னா அந்த தனியா மேட்ச துண்டா, இப்போ ரஷீத் கான் என்ன பண்ணுவாருன்னா, துட்டும்னு எங்கேருந்தோ போயிட்டு ஒரு 20 யார்டு ஓடி போய் ஒரு கேட்ச் எடுப்பாரு. அங்கேருந்து புல்லட் த்ரோல ரன் அவுட் அடிப்பாரு. திடீர்னு பேட்டிங்ல வந்து நோ லுக் ஷாட்ல 3 6 அடிப்பாரு. அதே மாதிரி போலிங்ல வந்து ஒரு 10 ஓவர்ல டப்பு டப்பு டப்புன்னு ஒரு ஓவர்ல 2 ஃபிளிப்பர் ஒரு கூகுளி போட்டு சும்மா சறுக்குன்னு ஒரு பேக் ஆஃப் த ஹேண்ட்ல அப்படி ஒரு லெக் ஸ்பின் போட்டாருன்னா திடீர்னு 3 விக்கெட். ஸோ சிங்கிள் பர்சன் கேன் டேர்ன் தி மேட்ச்னா அது ரஷீத் கான். ஓகே, நூர் அகமட் அவர் ஒரு எக்ஸ் ஃபேக்டர் இருக்காரு. எக்ஸ் கிடையாது அவர்லாம். ஆக்சுவலா நீங்க வந்து ஏபிசிடில மத்த ஆல்பபெட்லாம் எடுத்துக்கோங்க. என் ஃபேக்டர் 100, என் 100க்கு, அப்புறம் ஜி ஃபேக்டர் குர்பாஸ், அந்த மாதிரி தான் எடுக்கலாமே தவிர எக்ஸ் ஃபேக்டர் வந்து ஒன்லி ரஷீதுங்க எனக்கு தெரியும். ஓகே அக்ரி. ஓகே, மூவிங் ஃபார்வர்ட், ஐ திங்க் ஒரு விஷயம் ப்ராபப்ளி ஆப்கானிஸ்தானுக்கு வந்து ஒரு வீக்னஸ் ரொம்ப காலமா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அந்த அந்த பினிஷிங் ரோல் பண்றதுக்கு. பட் குல்பதீன் நைப் அவர் வந்து IL T20ல செமையான ஒரு ஆட்டம், நல்ல ஒரு ஃபார்ம்ல உள்ளவர், கான்பிடன்ஸ் ஹையா இருப்பாரு. ப்ராபப்ளி அந்த ஒரு ஓட்டையை அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? போலிங்கும் போடுவாரு, ஹல்க் செலிப்ரேஷனும் பண்ணுவாரு. இல்ல கரெக்ட். அவர் நெய்ப் வந்து நல்ல குட் கிரிக்கெட்டருங்க. அவர் எல்லாம் விட மாட்டாரு. நீங்க அந்த T20 வேர்ல்ட் கப்ல கூட அவர் இன்டெலிஜென்ட்டா ஒண்ணு பண்ணாரு பாருங்க. டப்புன்னு விழுவார் பாருங்க ஸ்லிப்ல. அதாவது இல்ல இதுல நான் என்ன சொல்றேன்னா, அது பண்ணிருந்த விடுங்க, அது ஸ்போர்ட்டிங் ஸ்பிரிட்டா இல்லையா அதெல்லாம் அடுத்த விஷயம். ரிஷப் பந்தும் பண்ணாரு. சோ அத பத்தி நான் பேசல. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு குவிக் திங்கிங், அதாவது என்னன்னா மோர் தேன் ஹிஸ் ஸ்கில்ஸ் he can also think situations. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இந்த ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்னஸ் வந்து ரொம்ப தேவை. இந்த மாதிரி நீங்க பெரிய டோர்னமெண்ட்லாம் வரும்போது சவுத் ஆப்பிரிக்காவை வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது வந்து துபாயில நடந்ததுன்னு வச்சுக்கோங்க, UAEல நடந்ததுன்னா சவுத் ஆப்பிரிக்கா ஷூராவே ஸ்ட்ரகிள் பண்ணும் இவங்களுக்கு அகேன்ஸ்டா. பாகிஸ்தான்ல நடக்கிறதுனால அந்த இனிஷியல் 3 மேட்ச் இல்ல. ஸோ சவுத் ஆப்பிரிக்கா இஸ் கோயிங் டு பிளே அட் கராச்சி நினைக்கிறேன், ஆப்கானிஸ்தான். ஸோ கராச்சி வில் பி a flat track. அதுல வந்து நீங்க நூரா இருக்கட்டும், ரஷீதா இருக்கட்டும், நபி, இவங்கெல்லாம் வந்து நேர கோடு போட்டு வரும். அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா செம்ம ஃபார்ம்ல இருக்காங்க. இப்போ ரிக்கில்டன் பயங்கர ஃபார்ம்ல இருக்காரு, டிசோர்ஜி பொழக்கிறாரு. அதுக்கப்புறம் நீங்க வேண்டர் டசன், அவர் வந்து நான் அவரை நினைச்சது வந்து நெக்ஸ்ட் பேபி ஏபின்னு சொல்லிட்டு பிரவிஸ சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அவர் வந்து நெக்ஸ்ட் ஏபின்னு சொல்லிட்டு வேண்டர் டசன் சொல்லியிருக்கணும். அந்த மாதிரி ஒரு டேலண்ட் அவர். ஆனா அதை ஃபுல்ஃபில்லே பண்ணல. என்னங்க இப்படி பண்ணலன்றாங்க. நான் அப்படி நினைச்சேங்க. அவர் வந்து ஏங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டார் ஸ்டட்டட் சைடுல நம்பர் 3 அனுப்புறாங்கன்னா, அஹெட் ஆஃப் மார்க்ரம், அஹெட் ஆஃப் மில்லர், அஹெட் ஆஃப் ஸ்டப்ஸ் அனுப்புறாங்கன்னா, he has got the talent. பட் என்னன்னா அவர் வந்து அந்த 20 ரேஞ்சுக்கு வரும்போது அவருக்கு ஏதோ ஆயிடுது. திட்டும்னு ஏதோ ஒரு ஷாட் இறங்கி சுத்திட்டு போயிடுறாரு. சோ அதனால தான் அவர் நெக்ஸ்ட் ஏபி ஆல. அவ்வளவுதான் விஷயம். இவரோட தொல்லை தாங்கல. ஓகே டெஃபினெட்லி கம்பேர்ட் டு ஆப்கானிஸ்தான், சவுத் ஆப்பிரிக்காவோட பேட்டிங் யூனிட் ஃபார் சுப்பீரியர், ஃபார் மோர் எக்ஸ்பீரியன்ஸ், ஃபார் மோர் எக்ஸ்ப்ளோசிவ். டவுட்டில் ஆன் பேப்பர் வந்து அவங்க தான் வந்து ரியலி ஸ்ட்ராங். பட் போலிங் டிபார்ட்மெண்ட்ல டெஃபினெட்லி கன்சர்ன்ஸ் இருக்கு. ஏன்னா இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்கு. ஆண்ட்ரிக் நோக்கியா இன்ஜோர்டு, கோட்ஸியே இன்ஜோர்டு. அதுக்கு பதிலா லுங்கி இங்கிடி எடுத்திருக்காங்க. லுங்கி இங்கிடி இப்போ நடந்த ட்ரை சீரீஸ்ல பொலாடி வாங்கியிருக்காரு. அந்த பாஷும் வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ். சோ இந்த போலிங் யூனிட் வந்து இட்ஸ் கோயிங் டு பி, அதான் 4 பேரு. நம்ம ரபாடா தான் மெயின், along with ஷம்சி, கேஷவ் மகாராஜ், மார்க்கோ யான்சன் அண்ட் வியான் முல்டர். இதுதானே அவங்களோட போலிங் அட்டாக்.
இல்ல இதுல வந்து நான் சொல்றது அந்த 4 தான். முல்டர விட்டுருங்க. முல்டர், மார்க்ரம் இவங்கெல்லாம் வந்து அந்த மீதி இருக்கிற 10 ஓவர சரி கட்டுறதுக்கு அவங்கெல்லாம். வேறஸ் ம். நீங்க வந்து ஒரு டிபெண்டபிள் பவுலர் அப்டின்னா, இட் இஸ் ஷம்சி, பட் மஹராஜ், யான்சன் அண்ட் ரபாடா தான். பட் நானி சார் இப்படி இந்த ஒரு போலிங் லைன் போனா டெஃபினெட்லி ப்ராப்ளம்ஸ் இருக்கும் நானி சார். ஏன்னா ஒரு மேட்ச்ல வந்து 5 போலரோட போனீங்கன்னா ஏதாவது ஒரு ஒரு போலர் வந்து டெஃபினெட்லி அடி வாங்க போறாங்க. அவங்களுக்கு ஒரு ஆஃப் டே இருக்கும். அப்பதான் வந்து உங்களோட பார்ட் டைம் வந்து ஃபில் அப் பண்ணுவாங்க. பட் நீங்க போறதே 4 ஓவர் தான். அண்ட் அடுத்த 10 ஓவர் வந்து இந்த பார்ட் டைமர்ஸ் ஃபில் பண்ண போறாங்கன்னா தென் ஐ ஃபீல் இட் இஸ் நாட் த ரைட் காம்பினேஷன். இது டெஃபினெட்லி அவங்கள அவங்கள ஆப்ஷன்ஸ் வந்து இல்லையே. ஆப்ஷன் இல்லையே. ஆப்ஷன்ஸ் இல்ல. ஏன் இல்ல? ஏங்க ஏங்க நார்க்கியே இருந்தா பரவால்ல. நீங்க ஃபார் த சேக் ஆஃப் பிளேயிங் நீங்க வந்து ஆட வச்சீங்கன்னு வச்சுக்கங்க. அவங்களும் அடிதான் வாங்க போறாங்க. அந்த 10 ஓவருக்கு வந்து யூ ஷுட் பி பிரிப்பேர். அதாவது எப்படி இத பண்ணணும்னா, ரபாடா அப் ஃப்ரண்ட் ஹி ஹாஸ் டூ பிக் விக்கெட்ஸ். ரபாடா, யான்சன் 2, 3 விக்கெட். ஷம்சியோடைய ஒரு அந்த லெக் ஸ்பின் போட்டு அவரும் மகாராஜும் கண்டெயின் பண்ணிட்டு, இந்த 10 ஓவருக்கு வந்து யூ ஷுட் பி பிரிப்பேர்ட் ஃபார் 55 டூ 60 ரன்ஸ். ம், ம். அதனால 40 ஓவர்ல ஆப்போசிஷன எதானா வந்து ஓரளவு சோக் பண்ண ட்ரை பண்ணணும். அந்த 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 10 ஓவர வந்து நீங்க வந்து ஒரு மாரி இன்டெலிஜென்ட்டா யூஸ் பண்ணணும். ஒரு விக்கெட் போனபோது மார்க்ரம்க்கு ஒரு 3 ஓவர் தள்ளிடணும். திருப்பி பார்ட்னர்ஷிப் ம். வரும்போது பவுலர் எடுத்துட்டு வரணும். இப்படிதான் பண்ணி ஆவணும். வேற வழி இல்ல. ஓகே, ஓகே. ஐ திங்க் வேற வழி இல்லாம லுங்கி இங்கிடி தான் ஆடுவாருன்னு நான் ஃபீல் பண்றேன். ஓகே, லெட்ஸ் சி. மக்களே நீங்க சொல்லுங்க. யாரு ஆட வைப்பாங்க சவுத் ஆப்பிரிக்கா? பட் டெஃபினெட்லி அந்த பேட்டிங் யூனிட் டெம்பா பவுமாக் ஆஸ் எ கேப்டன் அவருக்கு ஒரு லக் இருக்கு நானி சார். எங்கேயோ இருந்த வந்து அதாவது இந்த WTCல எங்கேயோ இருந்த சவுத் ஆப்பிரிக்கா டீம் அப்படியே போயிட்டாங்க ஃபைனல்ஸ்க்கு. அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ் அ நேஷன் கிரிக்கெட்ல வந்து சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் தே ஒன் இல்ல ஃபைனல்ஸ் போயிருக்காங்க. T20 ஃபைனல்ஸ் போயிருக்காங்க. இந்த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் விமென்ஸ்ல ஃபைனல்ஸ் போயிருக்காங்க. விமென்ஸ் வந்து ஃபைனல்ஸ் போயிருக்காங்க. சோ ஒரு மாதிரி ஃபைனல்ஸ் கன்சிஸ்டன்டா அந்த ஒரு மொமெண்டம் அவங்களுக்கு இருக்கு. வில் சி. ஐ திங்க் டெம்பா கரெக்ட். பவுமாக்கு அந்த ஒரு லக் இருக்கு. இல்ல சார். இல்ல யோமி. தெம்பா இருக்காங்க. பவுமாவோட. டெம்பா நல்லா ஜாலியா இருக்காங்க. ஜாலியா இருக்காங்க. அவ்வளவுதான். ஜாலியா இருக்காங்க. ஓகே. பட் என்னன்னா, இவங்க எப்படி தெரியுமா யோசிக்கணும் சவுத் ஆப்பிரிக்கா? உடனே வந்து நம்ம எல்லாம் வந்துட்டோம் கப்புன்னு யோசிச்சாங்கன்னா காலி ஆயிடுவாங்க பிரஷர்ல. சவுத் ம். ஆப்பிரிக்கன்ஸுக்கு எப்பவுமே நீங்க வந்து T20 வேர்ல்ட் கப்ப வந்து அந்த பும்ரா அந்த 16த் ஓவர் வரும்போது மேட்ச் கையில இருந்த மேட்ச். அதுக்கு அந்த ம். கப்பு கிட்ட கையில வரப்போறதுன்னு தெரிஞ்ச உடனே கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருது எல்லாருக்கும். ஸோ ம். மேட்ச குடுத்துட்டாங்க. பும்ராவுடைய ஜீனியஸ் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இவங்களுக்கும் ஒண்ணுமே பண்ண முடியல. அப்படியே காலின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த ஆட்டிட்யூட மாத்தணும் ஃபர்ஸ்ட். அப்பதான் அவங்க வந்து தே கேன் திங்க் ஆஃப் வின்னிங் த கப்ஸ். இல்ல இப்போ ஒரு 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 டெஸ்டினேஷன் நீங்க வந்து அடையணும்னா ஒரு ஒரு கட்டமா நீங்க தாண்டி 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 தான் போக முடியும். டைரக்டா போக முடியாது. அது டைரக்டா நீங்க போனீங்கன்னா அது வந்து நிலைச்சு நிக்காது. ஒரு வாட்டி நீங்க ப்ராப்ளம் வின் பண்ணலாம். பட் அந்த விதத்துல ஒரு ஒரு ஃபைனல்ஸ கன்சிஸ்டன்டா அவங்க வந்து அந்த ஒரு இடத்துக்கு போகும்போது ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் டைம். ஆல் தே ஹேவ் டு டூ இஸ் இது வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்களோ அது கன்சிஸ்டன்டா பண்ணிட்டே இருக்கணும். அதுதான் வந்து ப்ராசஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நீங்க 33 ரொம்ப வருஷம் யூஸ் ஆச்சு. 33 இயர்ஸ் ஆச்சு. இந்த ப்ராசஸ் இன்னும் கன்டினியூயிங். ஏங்க ரீ பாசிட்டிவா பேசுங்க. லாஸ்ட் 2 இயர்ஸ் இது வரைக்கும் நான் நல்லா பண்ணல. இப்ப நல்லா பண்ண கரெக்ட், கரெக்ட். ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இல்லங்க. கொஞ்சம் பாசிட்டிவா இல்ல சொல்லுவோம். நீங்க வந்து இத வந்து இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் டைம்ன்னு சொன்னீங்க. கரெக்ட். 92 வேர்ல்ட் கப்ல ஆரம்பிச்சது ரீ அட்மிஷனுக்கு அப்புறம். ஆனா அவங்களுக்கு ஒரு மிக்ஸுங்க. அந்த 92 வேர்ல்ட் கப்ல அந்த ஒரு ஜிங்க்ஸ் நடந்தது. அந்த ஒரு ம். பால்ல 22 ரன் அந்த மழை வந்தது. அந்த மேட்ச வின் பண்ணியிருந்தாங்கன்னா, அதாவது 12B படம் மாரி ஆயிடுச்சு சவுத் ஆப்பிரிக்கா. அந்த மேட்ச வின் பண்ணியிருந்தாங்கன்னா, இவங்க கதையே வேற. அந்த மேட்ச் தோத்ததுனால அந்த கதை அப்படியே தொடருது. ஓகே. ஃபைன். ஐ திங்க் ரொம்ப லைட்டா எடுத்துக்க கூடாது ராணி சார். என்னதான் வந்து இன்ஜுரி ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட்ல ஓட்டையா இருந்தாலும் அவங்க பேட்டிங் ரியலி லுக்ஸ் ஸ்ட்ராங். ஓகே, சாலிட். ஃபைனலா வந்து மேட்ச் அப்ஸ்க்கு வந்துடலாம் ராணி சார். இட் இஸ் கோயிங் டு பி ஆப்வியஸ்லி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்ச் அப்ப தான் இருக்கும். ரபாடா வர்சஸ் ராமன்லா குர்பாஸ். என்ன நினைக்கிறீங்க? பாட்டா விக்கெட் பாரு ஞாபகம் வச்சுங்க. பாகிஸ்தான்ல பாட்டா விக்கெட். ரபாடா. ரபடராவா? ரபாடா. ஏன்னா, என்னன்னா குர்பாஸ் வந்து கம்பல்சரி ஹுக்கர். பாட்டா விக்கெட்டா இருந்தா கூட, அ இந்த ஹாஃப்ல பால பிட்ச் பண்ணா கூட, பால் இஸ் கோயிங் டூ பவுன்ஸ் ஓரளவுக்காவது. சோ இவரு வந்து நீங்க வந்து அதான்
பயங்கரமா ஒரு ஒரு பிளான் பண்ணோம். ரபாடாவுடைய பேஸ் எக்ஸ்ட்ரா பேஸ் இருக்கு. அதுதான். நான் இந்த பாகிஸ்தான் விக்கெட்ல ஒண்ணே ஒண்ணு நீங்க நல்லா பாருங்க. பாகிஸ்தானி பவுலர்ஸ் நல்லா போடுறாங்கன்னு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, வகார் யூனிஸ், வசீம் அக்ரம், இம்ரான் கான், ஷோயப் அக்தர், இப்ப ஹாரிஸ் ராஃப் எல்லாருமே வந்து குட் பேஸ் போடுறவங்க. ஸோ இஃப் யூ போல் எக்ஸஸ் ஆஃப் 140 பிளஸ் 145 எல்லாம் போட்டீங்கன்னா டெஃபினெட்லி யூ கேன் பிக் அப் விக்கெட்ஸ். ஓகே ஃபைன். இன்னொரு மேட்ச் அப் வந்து அவங்களோட டீமோட பெஸ்ட் ஃபினிஷர் ஹென்ரிக் கிளாசன் வர்சஸ் ஆப்கானிஸ்தானோட பெஸ்ட் பவுலர் ரஷீத் கான். இன்ட்ரெஸ்டிங் பேட்டில் இது. நான் வந்து ஐ எம் கைண்ட் ஆஃப் கோயிங் வித் கிளாசன்ஸ் சைட் கன்சிடரிங் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது. நீங்க யார் பக்கம்? பாகிஸ்தான்ல இருக்கிற வரைக்கும் கிளாசன் தான். ஏன்னா பாகிஸ்தான் நடக்கிற இந்த மேட்ச் அங்கதான் நடக்க போகுது. சோ கிளாசனை போட்டு இதே மேட்ச் வந்து துபாயில நடந்ததுன்னா எனக்கு தெரிஞ்சு ஐ வில் கோ வித் ரஷீத். பட் இப்போதைக்கு ஐ வில் ஸ்டிக் நீங்க சொன்னதுதான் கிளாசன். பட் கிளாசனும் ஒரு மாதிரி நாட் இன் கிரேட் ஃபார்ம் தான் கமிங் இன் டு திஸ் டோர்னமெண்ட். ஸோ அதுவும் ஒரு பின் குறிப்பு நான் சொல்லிக்கிறேன். ஓகே ஃபைனலா ஃபைனல் ப்ரெடிக்ஷன்ஸ். நானி சார், என்ன நானி சார், யார் பக்கம் நானி சார் யாரு? ஆப்கானிஸ்தானா சவுத் ஆப்பிரிக்காவா? ஆப்கானிஸ்தானா? இல்ல நான் வந்து ரெண்டுத்துலயுமே ஆஃப் இருக்கு. சவுத் ஆப்பிரிக்கா இருக்கு, ஆப்கானிஸ்தான் இருக்கு. பாதிலாம் கிடையாது. ஐ வில் கோ வித் சவுத் ஆப்பிரிக்கா. பாதி இல்லாம சவுத் ஆப்பிரிக்கா முழுசா சாஞ்ச நானி. நான் வந்து ஆப்கானிஸ்தான் பக்கம். ஐ ஃபீல் அவங்க வந்து விடவே மாட்டாங்க. நான் நீங்க சவுத் ஆப்பிரிக்கா சொன்னதுனால நான் சொல்ல. நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து நீங்க ஃபேவரட் சொல்லும் போது நான் சொன்னேன்ல, நான் அப்புறமா சொல்றேன் அப்படின்ட்டு. எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து ஆப்கானிஸ்தான் மேல நம்பிக்கை இருக்கு. ஓகே ஃபைன். மக்களே, நீங்க யார் பக்கம் அப்படின்ட்டு போடுங்க. இந்த மேட்ச் அப்ஸ் பத்தி என்ன நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னு போடுங்க. உங்களுக்கு பிடிச்ச மேட்ச் அப்ஸ் வேற ஏதாவது இருந்தா அதையும் வந்து கமெண்ட்ஸ்ல போடுங்க. வில் பி டெஃபினெட்லி லுக்கிங் இன்டு இட். ஓகே ஃபைன் நானி சார், அதோட இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ்லி டைம். தேங்க்ஸ் மக்களே ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி. உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். Until then, this is Nani and Yomi signing off the field. See you guys. Bye bye.